தோழர்களுக்கு ஆரம்பிச்சிடலாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக ஒரு தொடர் பயணம் போல 46வது நாள் 46வது அதிகாரமான இன்றைய அதிகாரமான சிற்றினம் சேராமை என்கிற அதிகாரத்தில் 47ஆம் நாள் நிகழ்வில் இணைய வாயிலாக உலகத் தமிழர்களை நோக்கிய பயணமாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தோழமைகளே, ஆளுமைகளே, வான் புகழ் கொண்ட வள்ளுவனை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய திருக்குறள் என்பது நாடு, மொழி, இனம், மதம், இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு உலக பொதுமறை நம்முடைய திருக்குறள். நம்முடைய பொய்யாமொழி புலவர் வாயுரை வாழ்த்து தொடங்கி சரியாக 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசுகின்ற உலக பொதுமறை இந்த நூல். திருக்குறளுக்கு பல்வேறு உரையாளர்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது பேசுகிற பொழிவாளர் கூட உரையாளராகவே நாம் பார்க்கிறோம். 10 பேருடைய உரைகள் இன்னமும் போற்றுதற்கு உரியதாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். பரிமேலழகர் தொடங்கி மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிப்பெருமாள், தருமர், தாமதத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் என உரைகள் சிறந்திருந்தாலும் இதன் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் ஜி போப் வீரமாமுனிவர் லத்தீனிலும் ஜி போப் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்தார். அப்படி சிறப்புக்குரிய நூலை இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக என்னுடைய அருமை பேராசிரியர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அருமை தம்பி, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் தன்னுடைய பேராசிரியர் பணியை பதிப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா முனைவர் நாகராஜனுடைய ஐயாவுடைய மூத்த மகள் நாவண்ணா சுபர்ணா என்கிற அருமை குழந்தை இன்றைக்கு நம்மோடு சிற்றினம் சேராமை என்கிற திருக்குறளை முற்றோதல் செய்வ இருக்கிறார். முற்றோதல் செய்த பிறகு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு உடனே பயணம் செய்ய இருக்கக்கூடிய அருமை மாணவி, சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஜெயின் சடவாய் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அருமை மாணவி சுபர்ணா அவர்கள், நாவண்ணா சுபர்ணா அவர்கள் நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக இருக்கிறார்கள். முற்றோதல் செய்த உரையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் உரைப்பொழிவின் வாயிலாகவும் சிறப்பு செய்வதற்காக அருமை பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் அவர்கள், சேம்பு சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சேம்பு சீனிவாசன் ஐயா அவர்கள் ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் என பல்வேறு தளங்களில் மொழிகள் ஆளுமை பெற்ற மொழி புலமையர். அவர் கௌரவ விரிவுரையாளராக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ் துறையில் கௌரவ விரிவுரையாக இருக்கிறார். அவர் நிரந்தர பணிக்கு செல்வதற்கு இந்த மன்றம் அவரை வாழ்த்துகிறது. ஏனென்று கேட்டால், கௌரவ விரிவுரையாளராக குறைந்த ஊதியத்தில் பணி செய்கிற பேராசிரியருடைய ஆசிரியருடைய மனநிலை என்பதை யாம் அறிவோம். அவர்கள் நிரந்தர பணியை எய்துவது இடம்பெறுவதற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே செய்யாறு வட்டத்திலே எச்சூர் கிராமத்தில் பிறந்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள் முதுகலை படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய துறையில் படித்த பேராசிரியர் ஆவார். அதே பல்கலைக்கழகத்தில் ஆய்வில் நிறைஞர் பட்டமும் பெற்று முனைவர் பட்டத்தை சென்னை மாநில கல்லூரியிலே தமிழ் துறையிலே பெற்றவர் ஆவார். மொழி மட்டுமா இவரிடம் கைவை வரப்பெற்றது என்றால், கணினி தமிழும் கணினி பயிற்சியும் என அவரிடமும் சுவடியல் மற்றும் பதிப்பியல் என பல்வேறு தளங்களில் பயணித்த நம்முடைய பேராசிரியர் சைவ சித்தாந்தத்திலும் சிறப்புக்குரியவர் ஆவார். அவர் தன்னுடைய கல்வி நிலையில் தேசிய தகுதி தேர்வு என தொடங்கி தன்னுடைய முனைவர் பட்ட படிப்பிற்கு கல்வி உதவித்தொகை ஃபெலோஷிப் அவார்டும் பெற்றவர் ஆவார்.
இந்திய தேசிய தேர்வு பணி மைசூரில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இவருக்கு அந்த இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனமான மானசங்க கோச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இவருக்கு கல்வி உதவித்தொகை பெற்று அதிலே தேர்ச்சி பெற்றவர் ஆவார். உதவி பேராசிரியர், கௌரவ விரிவுரையாளர் என பயணித்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள் 4 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டு இதழ்களில் பெண் என்கிற நூலும், தமிழ் மொழி கற்பித்தல் இலக்கணம் என்கிற நூலும், அதேபோல பதிப்பில் தொல்காப்பிய செய்யுளியல் புலனெறி இலக்கிய வழக்கு என்கிற நூலும், தமிழியல் ஆய்வு நெறிமுறைகள் என்கிற நூலும் பதிப்பில் இருக்கிற நிலையில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு இதழியல்கள், பயிலரங்கங்கள், குறிப்பாக கருத்தரங்கங்களெல்லாம் கட்டுரையாளராக, தலைமை பொறுப்பாளராக பல்வேறு நிலைகளில் கட்டுரைகளை ஒப்படைப்பு செய்து எண்ணிலடங்கா தேசிய கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம் என கலந்து கொண்ட பேராளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால், மொழியியல், இதழியல், சுவடியல், நாட்டுப்புறவியல், கல்வெட்டியல், கணினியல் என இந்த துறைகளெல்லாம் ஆளுமை செலுத்தக்கூடிய சிந்தனை கொண்ட நம்முடைய பேராசிரியர், போற்றுதலுக்குரிய முனைவர் ஐயா சேம்பு சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கு உரைப்பொழிவால் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். ஆக 2 ஆளுமைகளையும் நாம் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை அடைகிறது, இந்த மன்றம் பாராட்டுகிறது. முதலில் இந்த முற்றோதல் செய்த பிறகுதான் தன்னுடைய ஊர் பயணத்தை தொடங்குவேன் என நேற்றிலிருந்து காத்திருக்கக்கூடிய அருமை மாணவியும் அவருடைய பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லி, நம்முடைய நாவண்ணா சுபர்ணா அவர்கள் முற்றோதல் செய்ய வருமாறு இந்த மன்றம் சார்பாக, இந்த அவையின் சார்பாக பாராட்டுதலோடு அழைக்கின்றது. முற்றோதல் தருக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நா சுபர்ணா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. உங்க அப்பா பேசுறதும் கேக்குது, நீங்க பேசுறதும் கேக்குது. அதிகாரம் 46 சிற்றினம் சேராமை. குறள் 1. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாச் சூழ்ந்துவிடும். குறள் 2. நிலத்து இயல்பான் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு. குறள் 3. மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். குறள் 4. மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. குறள் 5. மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். குறள் 6. மனந்தூயார்க்கு எச்சம் நன்று ஆகும் இனந்தூயார்க்கு இல்லை நன்று ஆகா வினை. குறள் 7. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். குறள் 8. மனநலம் நன்கு உடையர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. குறள் 9. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அக்தும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. குறள் 10. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதுவும் இல். நன்றி. தெரியல, எனக்கு தெரிஞ்சிட்டு சீர் இவ்வளவு அழகாக பிரிச்சு சொல்ற மாணவியை இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம். பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட சீர் பிரிப்பதில் ஒரு இடர்பாடு இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு நல்ல கணீர் குரல், நல்ல சொல் வளம், ரொம்ப அருமையிட பாப்பா. உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பெயர் மா நாகராஜன், அம்மா பெயர் நா திலகரத்தினம். நன்றி பாப்பா. நாகராஜன் திலகரத்னம் தம்பதியருடைய மூத்த மகள். அவர்களுக்கு இந்த சபையின் சார்பாகவும் குறிப்பாக நம்முடைய சுபர்ணா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், அவர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர் உள்ளிட்ட ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, நம்முடைய பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் ஐயா, சேம்பு சீனிவாசன் ஐயா அவர்கள் உரைப்பொழிவு தருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
வணக்கம் ஐயா. தமிழ்நாடு கலை இலக்கிய ஐயா பெருமன்றம் உங்க கொஞ்சம் வீடியோ நடத்தும் ஆன் பண்ணி திருக்குறள். வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் நல்லதுங்க. பொது தளத்துல சரிங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் இணைய வழி தொடரில் நானும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய வாய்ப்பு நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள் உள்ளிட்ட மாணவர்கள் உள்ளிட்ட அவைக்கு முதற்கண் வணக்கமும் நன்றியும் உரித்தாக்கி, சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தின் உரைக்கு வருகிறேன். சிற்றினம் சேராமை என்ற அதிகாரம் பொருள், அறம்பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளில் பொருளில் வருகின்றது. இது இத்திருக்குறள் என்பது தனி மனித ஒழுக்கத்திற்கும் ஒரு அரசனுக்கும் உரிய செயல்களை அவன் நாட்டில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் பற்றி கூறுவதாக படித்திருக்கிறோம். இது தனி மனித ஒழுக்கத்திற்கு முக்கியமான ஒன்று இந்த அதிகாரம். இந்த தனி மனித அதிகாரமே நாட்டினுடைய வளமைக்கு நலம் சேர்ப்பதாக இருக்கின்றது. எப்படி உழவு முக்கியமாக நாட்டிற்கு முதுகெலும்பாக அமைகின்ற முக்கியமான ஒன்று. அத்தகைய நிலையில் திருக்குறளில் அமைந்துள்ள 46வது அதிகாரத்தில் உரைப்பகுதிக்கு வருவதற்கு முன் திருக்குறள் முற்றுதல் செய்த மாணவி நா. சுபர்ணா அவர்களுக்கு நன்றியை கூறி இவ்வுரையை தொடங்குகிறோமா சூழ்ந்துவிடும். இந்த சிற்றினம் என்பது சிறிய இனம், அதாவது பெரியோரை துணைக்கோடல் அதிகாரத்திற்கு அடுத்ததாக அமைந்துள்ள இவ் அதிகாரத்தில் சிறியோர்களுடன் சேரக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்குறளில் முறை வைப்பு அமைந்திருக்கிற அதிகார முறை வைப்பு. அத்தகைய நிலையில் சிற்றினத்தோடு சேருவதால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளும் சிற்றினத்தோடு சேர்பவர்களுடைய குணங்களும் இந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. தீய குணமுடையவர்களை சிறிய குணமுடையவர்களாக கூறுவர். இங்கே சிறுமை பெருமை என்ற சொல்லானது இந்த குறளில் இடம்பெற்றுள்ளது. தீய குணத்தோரோடு சேர பெரியவர் அஞ்சுவர், சிறியவரோ அவர்களை ஒரு உறவாகவே கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த குறளில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த குறளாக நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்ற ஆகும் மாந்தர்க்கு இனத்தியல்பு ஆகும் அறிவு. இக்குறளில் நிலம், நீர் அது திரிகின்ற நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், இனம், அந்த இனத்தால் ஏற்படக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல், தலைவனும் தலைவியும் காதல் கொண்ட நிலைகின்ற போது செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று சொல்லப்படுகிறது. அப்போ நிலத்தின் தன்மை, நீர் தூய்மையானதாக இருந்த போதிலும் அந்த நீர் சேருகின்ற இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுகின்றது போல இங்கே மாந்தர்க்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த தன்மையானது, அறிவானது அந்த இனத்தின் மூலமாகவே வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு ஒப்புமை தக்கதாக கொள்ளலாம். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மனம், இனம் அப்படின்ற சொற்களை நம்ம இங்க எடுத்துக்கொள்ளணும். மாந்தர்க்கு உணர்ச்சி ரொம்ப முக்கியமானது. எல்லா மனிதர்களுக்கும் உணர்வு என்பது ஒரு நிலைப்பட்ட நிலை இருக்கு. தனிப்பட்ட நிலையில் நாம் எல்லாம் நாடு என்ற நிலையில் தமிழ்நாடு, தமிழன், தமிழ் மொழி என்ற அடிப்படையில் எல்லாம் ஒரு உணர்ச்சி உடையவர்களாக இருக்கின்றோம். அத்தகைய நிலையில் பல நாடுகளில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. அந்த நாட்டின் வழியாக ஏற்படக்கூடிய உணர்ச்சி தான். அதுபோல அறிவு இருந்த போதிலும் அந்த உணர்ச்சி நிலையில் அறிவு என்பது அந்த இனம் சார்ந்த நிலையில் உணர்ச்சியாக கொள்ளப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் தான் இந்த குறள் அமைந்துள்ளது. இதற்கு உதாரணம் தமிழர், தமிழ் இனம், மொழி, உணர்ச்சி, இது எல்லாத்தையும் நம்ம இந்த சொல்லலாம். இன்னான் என்ற சொல் குறிப்பிடக்கூடியது, குறிப்பிட்டவரை சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டான் அல்லது மலையாளி, கேரளான், மலையாளி கேரளான்னு சொல்லலாம், கர்நாடகக்காரன். இப்போ மொழி ரீதியாக இன்னான் சொல்லப்படக்கூடிய நிலை ஒன்று இருக்கிறது. அந்த மாதிரியான நிலையில் சொல்லக்கூடியதாகவே இதை கருதலாம். அடுத்தது, மனத்து உள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் 4வது குறள். இப்ப என்னதான் அறிவு இருந்தாலும் கூட மனத்துள்ளது, அது எப்படி வெளிப்படும் என்றால் அந்த இனத்தின் மூலமாக வெளிப்படும் என்கிறார் வள்ளுவர்.
அறிவு என்று கூறுகின்ற போது நமக்கு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்ற குறள் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். இந்த அதிகாரத்தில் 2 இடங்களில் அறிவு சார்ந்து அவர் கூறியுள்ளார். இந்த குறளிலும் அடுத்த குறளிலும் வருகிறது. இப்போ உண்மையில் ஒரு அறிவு என்பது அவர் தனிப்பட்ட நிலையில் இருந்த போதும் கூட அது எதை சார்ந்து இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் என்றால் இனத்தின் தன்மையிலேயே அது காணப்படும் என்று கூறுகிறார். அடுத்ததாக மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும். ஒரு தூய்மை என்பது சுத்தம், அது எல்லா நிலையிலும் பரந்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையில் புறந்தூய்மை அகந்தூய்மை என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் பார்த்து இருக்கிறோம். ஆனால் இங்கு மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனத்தால் வரக்கூடியது என்று வள்ளுவர் கூறுகின்றார். அடுத்த குறளில் மனம் தூயார்க்கு எச்சம் நின்றாகும் இனம் தூயார்க்கு இல்லை நன்றாக வினை. இப்போ மனம் தூய்மை உடையவர்கள், அவர்களுக்கு இனம் தூய்மை உடையவர்கள், இந்த 2 பேருக்கும் எது எஞ்சி இருப்பது, எச்சம் என்றால் எச்சம் எஞ்சி இருப்பது அப்படின்ற நிலையில எதெல்லாம் எஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மனத்தால் தூய்மை உள்ளவர்கள் எப்பவுமே விட்டு செல்வன நல்லவையவே. இந்த இனம் நல்லவருக்கோ அது அமையாத செயல் என்று எதுவும் இல்லை. இனத்தை நல்ல அவர்கள் விட்டு செல்வது எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவர் அதனால் இனம் தூய்மையால் நற்செயல்கள் விளையும் என்ற செய்தியும் நாம் உணர முடியும். அடுத்தது மனநலம் இனநலம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குறள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 குறள்கள்ல 3 குறள்களை இனநலம் மனநலம் பற்றி செய்திகள் காணப்படுகிறது. இந்த மனம் நலம் என்பது இன்னைக்கு எல்லாம் இருக்கும், எல்லாருக்குமே மனம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கின்றது. இத்தகைய சூழலில் மனம் நலம் உடையதாக இருந்தால் அது எத்தகைய செயலை செய்யும், அது அதற்கு துணையாக இருப்பது எந்த நலம் அப்படின்ற வகையில இந்த குறள்கள் அமைந்து இருக்கின்றன. மனநலம் மண்ணுயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இந்த மனநலம் என்பது மண் உயிர். இந்த மண் என்பது மன்னனுடைய நாட்டையும் குறிக்கும், இல்ல உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களையும் குறிக்கும். மனநலம் உடையவர்களால் எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணமாக அமைவது இனநலம். அந்த இனநலத்தினால் எல்லா புகழும் தரும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது குறள் மனநலம் நன்கொடையார் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லுகின்ற குறளிலும் மனநலம் உடையவருக்கு எது பாதுகாப்பாக இருக்கும் என்றால் இனம் நலம்தான் பாதுகாப்பாக இருக்கும். மனநலம் எவ்வாறு சிறப்பாக இருந்தாலும் கூட அவருக்கு எது துணையாக அமையும், பாதுகாப்பாக இருக்கும், அரணாக அமைகின்றது எதுன்னு கேட்டீங்கன்னா இனநலம் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அடுத்த குறளில் மனநலத்தின் ஆகும் வறுமை மற்ற இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து என்று சொல்கிறார். மனநலத்தின் ஆகும் வறுமை, நம்மளுக்கு இந்த திருக்குறள்ல மறுமை என்ற சொல் இருக்கிறது. நம்மளுக்கு பிறவியில் இம்மை மறுமை என்ற நிலை இருக்கின்றது. அது ஒருவன் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவர் கூறுகின்றார். அப்போ ஒரு நிலையில் கற்கக்கூடிய கல்வி 7 பிறவும் வருவது போல இங்க இம்மை மறுமை என்ற செய்தி சொல்லப்படுகின்ற நிலையில நம்ம மனம் நலத்தினால் ஒருவனுக்கு மறுமை இன்பம் உண்டாகும். இந்த பிறவியில் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த பிறவிகளிலும் கூட அவனுக்கு இன்பம் கிடைக்கும். அதுவும் கூட எதனால் வலிமை பெறும் என்றால் இன நலத்தினால் வலிமை பெறும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அடுத்த குறளில் நல்லினம் தீ இனம் என்ற 2 வகையான செயல்பாடுகளை பற்றி அவர் கூறுகின்றார். நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, தீ இனத்தின் அல்லற்படுதும் இல். இப்போ இந்த குறள்ல சொல்லுகின்ற போது அவர் நல்ல இனத்தை காட்டிலும் ஒரு பெரிய துணை ஒருவருக்கு அமைவது பெரியது என்ற செய்தியும், தீய இனத்தினால் சேர்கின்றவருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் என்பது பெரிது என்ற நிலையும் இந்த குறள்கள் வழி அவர் சொல்லுகின்றார். இந்த 10 குறள்களிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு வள்ளுவர் சொல்லக்கூடிய நிலையில ஒரு சிற்றினம், அதாவது சிறுமை குணம் உடையவர்களை பற்றி தெரிந்து கொள்வது, அவர்களோடு சேர்வதால் ஏற்படக்கூடிய தீமை பற்றி உணர்வது, அவர்களோடு யாரெல்லாம் சேர மாட்டார்கள் என்ற நிலையில் பெரியவர்கள் ரொம்ப அஞ்சுவர் என்ற நிலையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நிலத்திற்கான இயல்பு எவ்வாறு திரிகின்றதோ அது போல நாம் சேருகின்றவர்களோடு பழகுகின்றவர்களோடு கூடுகின்றவர்களோடு நமக்கு உள்ள அறிவு எவ்வாறு மேன்மை பெறும் அல்லது இழிவு பெறும் என்ற நிலையும் கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் மனத்தினுடைய உணர்ச்சி
இனத்தினுடைய தன்மை இத்தகைய நிலையெல்லாம் இந்த குறளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அறிவு என்பது எவ்வாறு வெளிப்படும் என்றால் இனத்தின் மூலமாக வெளிப்படும் என்றும் வள்ளுவர் கூறுகின்றார். தூய்மை நிலையில் அகந்தூய்மை, புறந்தூய்மை, அது செயலால் செய்யக்கூடிய தூய்மை, மனதினால் வரக்கூடிய தூய்மை பற்றியும் குறிப்பிடுகின்றார். எந்த நிலையிலும் இனம் துணையாக நிற்கும் என்பதையும் அவர் சொல்லுகின்றார். இனம் என்பது இங்க கூட்டம் அல்லது குழு, சமுதாயம் என்ற நிலையில் நாம் கருத வேண்டும். அத்தகைய நிலையுடன் இந்த மனநலம் உடையவர்கள் எப்பவுமே நல்லதையே காக்கக்கூடிய தன்மை உள்ளது. அந்த நிலையில் அவருக்கு புகழும் சேரும், அந்த இனத்தினால் சேரக்கூடிய நிலையும் பார்க்கலாம். அடுத்தது அந்த அத்தகைய சான்றோருக்கு எப்பவுமே பாதுகாப்பு அரணாக அமையும் என்ற செய்தியும் கூறப்படுகிறது. கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இனத்திலே 3 நிலையை பார்க்கலாம்: சிற்றினம், நல்லினம், தீயினம். இந்த சிற்றினம் என்பது தீயினத்தினுடைய பயனை, இம்மை பயனை பெற வேண்டும் என்பதுதான் வள்ளுவருடைய கருத்தாக அமையும். அதுதான் நாட்டிற்கு வளம் சேர்ப்பதாக அமையும் என்பது இவ் அதிகாரத்தின் மூலியமாக பெறப்படுகிறது. இத்தகைய வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இது இத்தகைய வாய்ப்பு ஒரு சிறிய திடீரென்று ஏற்பட்ட ஒன்று. உரையை சீக்கிரமாக முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய பொழிவுகளில் கொஞ்சம் காலம் எடுத்து இன்னும் சிறப்பாக செய்ய விளைகிறேன். நன்றி ஐயா. நன்றி பேராசிரியர் அவர்களே. சேம்பு சீனிவாசன் அவர்களுக்கு நீங்க குறைவா முடிச்சாலும் உங்களுக்கு சொல்லப்பட்ட நேரம் என்பது என்ன என்று எனக்கு தெரியும். சரியாக 6:30 மாலை 6:30க்கு தான் அவருக்கு சொல்லப்பட்டது. இன்றைய பேசக்கூடிய பேச்சாளர், உரைப்பொழிவாளர் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் ரயிலில் பயணித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு முற்றோதல் செஞ்சாங்களே, அந்த மாணவியோட தந்தையார் தான் இன்னைக்கு சொல்றதா இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் இதுக்காண்டியே ட்ரெயினில் கிளம்பி போய் பிடிக்க முடியல, பஸ்ஸும் பிடிக்க முடியல, ட்ரெயின் கிடைக்கல, திருப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு பேசுவதாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பயணத்துக்கு திட்டமிட்டாலும் ஆகலை. அதனால தான் சரியாக மாலை 6:30க்கு தான் நம்முடைய பேராசிரியர் சேம்பு சீனிவாசன் அவரிடம் சொல்லப்பட்டது. நன்றி பேராசிரியரே. ஒன்றும் செய்தியை ரத்தின சுருக்கமாக தேன் போல நாளும் கெடாத மருந்து போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற எங்கள் கவிஞர் இன்றைக்கு விடுப்பு எடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய தோழர், நான் வராத நாட்களில் நெறியாளுகை செய்கின்ற நல்ல நெறியாளர் தோழர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு தெரியல, மேனாள் பொதுச் செயலாளர் இன்னைக்கோட 3வது நாள் வரல. உடல்நிலை சரியில்லை, என்னன்னு தெரியல. சரி சரி. இன்னைக்கு முற்றுவதல் செய்த மாணவி சுபர்ணா எப்படி சொல்ல, ரொம்ப அருமையா சொன்னாருன்னு சொல்ல முடியாது. ஒரு தமிழாசிரியர் உச்சரிப்பது போல அருமையா இருந்துச்சு. ஆனா சில தமிழாசிரியர்கள் கூட உச்சரிப்புல குறை இருக்கலாம். ஆனா இந்த மாணவி ரொம்ப அட்டகாசமா அருமையா சொன்னாப்புல. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து உரையாளர் இன்னைக்கு முனைவர் சீனிவாசன் அவர்கள் இந்த நெறியாளர் சொன்னது போல ரத்தின சுருக்கமாக சொன்னாலும் ரொம்ப அருமையா சொன்னாப்புல. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிறைய நல்லா தயாரிச்சுட்டு வந்திருந்தாங்க. மேற்கோள்லாம் காட்டி அருமையாக சொன்னாங்க. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த சிற்றினம் சேராமை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் இன்னும் 2 குறள் கூட 2 அதிகாரங்கள் கூட சொல்லியிருக்கார். இது சிற்றினம் சேராமைங்கிறது வயசு வரம்புன்னு கிடையாது. சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு எல்லாம். ஆனா நட்பு அப்படிங்கிறதுலயும் வரும். தீ நட்பு, கூடா நட்பு அப்படின்னு குறிப்பிடுகிறார். அது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேர்க்கைக்கு தேர்ந்தாற்குள்ளதான் குணமும் மாறும் அப்படிங்கிறத நிலத்தியல்பான் நீர் திரிந்தற்றாகும் அப்படின்னு இதை நான் குறிச்சு வச்சிருந்தேன். அதை உரைப்பொழிவாளர்னு சொன்னாப்புல, செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. எந்த மண்ணுல மழை பெய்தோ, செம்மண்ணுல பெஞ்சா சிவப்பா மாறிடும், கரிசல் மண்ணுல பெஞ்சா கருப்பா இருக்கும். இந்த மாதிரி
நிலத்திற்கு தந்தாற் போல மாறுவது போல சேர்கின்ற இனத்திற்கு சேர்ந்தாற் போல எல்லோருடைய மனமும் மாறும், குணமும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பொதுவா இந்த நலம் என்ற சொல்லுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் 2 இதை குறிப்பிடுவாங்க. உடல் நலம், மனநலம். உடல் நலமும் இருக்கணும், அதே சமயத்துல மனநலம். ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்தாலும் அவ்வளவு பயன் இல்லாம போயிடும். 2 இருக்கணும், அப்பதான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு ஒரு குறள், இன்னான் எனப்படும் சொல் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும். இன்னான் அப்படிங்கிறது அந்த இனத்துக்கு தகுந்தாற் போல சொல்லப்படும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இன்னான் என்று குறிப்பிட்டு சொல்வது அந்த இதை சுட்டி காட்டுகிறது. அடுத்து மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும். மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும். எச்சம்ங்கிறது இந்த இடத்துல அவங்க குறிப்பிடுறது இனத்தை குறிப்பிட்டு சொல்லுதாப்புல. மனம் தூய்மையா இருக்கணும்னா அந்த பழகக்கூடிய நபர்களும் தூய்மையா இருந்தாத்தான் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லுதாப்புல. மனம், வாக்கு, செயல் ஒன்று போல் இருப்பது இருக்கும். மனசு நல்லா இருந்தாத்தான் பேச்சும் அருமையா இருக்கும், செயலும் அருமையா இருக்கும். மனம் சரியில்லைன்னா பேச்சும் சரி இருக்காது, செயலும் சரி இருக்காது. அந்த அடிப்படையில தான் வரும். அதற்கு மூல காரணமாக விளங்குவது மனம் அப்படிங்கிறத நல்லா சுட்டி காட்டியிருக்கிறாரு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆகும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக சிறப்பாக சுட்டி காட்டியுள்ளார். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சிவசுப்ரமணியன் ஐயா அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. அரசலியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த அந்த மாணவி நல்ல சொற்களை அழகா பிரிச்சு பொறுமையா சொன்னாங்க. நல்ல குரல் வளம், உச்சரிப்பு அருமை. மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து உரையாசிரியர் நமது ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் கூறியது போல் அந்த குறைந்த நேரத்தில் அவர் குறிப்பெடுத்து நமக்கு பொருள் விளங்க கூறியுள்ளார். சுருங்க சொல்லி விளங்க வைத்துள்ளார். ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய தலைப்பு சிற்றினம் சேராமை. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்லவர்கள் அதிகமாக இருப்பதை விட இந்த சிற்றினத்தார் தான் அதிகமா சேர்றாங்க. சேர்க்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுல அந்த 2வது குறளுக்கு சொல்லணும்னா, உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அது இந்த 2வது குறளுக்கு பொருந்தும். நண்பன் எப்படிப்பட்டவன்னாவே இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த இனம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு. அடுத்து 3வது குறள் எடுத்துக்கிட்டோம்னா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். இனத்தோட இனம் சேர்ந்துச்சுன்னா அது எத்தன்மையதோ அந்த இது பொருந்தும். மன தூய்மை, அந்த 5வது குறள் பாத்தீங்கன்னா, மன தூய்மை, செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மையால் வரும். இனம் என்றால் அது நட்பாகவும் இருக்கலாம், உறவினர்களாகவும் இருக்கலாம், தலைமுறையாகவும் இருக்கலாம். இனம் என்பது அந்த வகையில இனம்னா தலைமுறை எடுத்துக்கிட்டோம்னா, ராஜராஜ சோழன் அவரோட பையன் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன் தஞ்சையில கட்டின கோயில் மாதிரி ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்துல அரியலூர் மாவட்டத்துல கட்டியிருக்காரு. அந்த 2மே அவர் மனசும் அப்படி, செயலும் தன் தந்தையை போலவே வீரத்திலும் தீரத்திலும் சிறந்து விளங்கினார். அடுத்து 7வது குறளுக்கு சொல்றோம்னா, இனநலம் எல்லா புகழும் தரும். ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு.
அந்த உறவு நல்ல பலப்பட்டு அவர் வழிகாட்டுதல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்தால் நிச்சயம் அந்த மாணவர் வந்து புகழடைவார். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் இந்த மாணவர்களுக்காக எல்லாம் செய்யறாங்க. நம்ம பாக்குறோம் தொலைக்காட்சி தொடர்ல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் பாடுறதுல மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலோட இப்ப ஒரு மாணவி ரொம்ப பேரும் புகழும் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் வந்து அந்த ஆசிரியர் மாணவர் உறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அது பேராசிரியர் இருந்தாலும் சரி, தொடக்க கல்வி எல்லாருமே ஆசிரியர்கள் தான். பெரியோர்கள் நல்ல ஒரு வளம் படைத்தவர்கள் வந்து அவர்களை பின்பற்றி அவர்களோட வழிகாட்டுதலோட அவர்களோட உதவியோட மேலா வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்களோடு சேரக்கூடிய எல்லோருமே நல்ல வளத்தோடையும் நலத்தோடையும் இருப்பாங்க. அடுத்து இந்த கடைசி குறளுக்கு பார்த்தோம்னா நல்ல இனத்தோட இருக்கிறவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. பாண்டவர்கள் கிருஷ்ணனை கைப்பற்றியதால அவரோட வழிகாட்டுதல்ல அவங்க வெற்றி பெற்றாங்க. அது நல்ல வழிகாட்டுதல். கர்ணன் நல்லவனா இருந்தும் தீய இனத்தோட சேர்ந்ததுனால எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சான். அது அந்த கடைசி குறளுக்கு சொல்லலாம். சிற்றினம் சொல்ல போனா குடிகாரர்களோட தான் சேர்றாங்க. நல்லவர்களோட சேர்ந்தா அவங்க அந்த பழக்கமே வச்சுக்க மாட்டாங்க. நிறைய மாணவர்கள் வந்து சில தீய செயல்களை செய்யும் போது அவங்களுக்கு கூட்டாளிகள் பெருகி கொண்டே போகிறார்கள். சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். நல்லவர்கள் அவர்களை வழி நடத்தணும். எல்லோரும் நல்லவர்களாக இருக்கணும். நல்ல இனத்தோடு சேர்ந்து தங்கள் வாழ்க்கையும் தன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையும் வளமாக்க வேண்டும். அடுத்து நமது ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும். ஐயா நான் பேசுறது கேக்குதாங்கய்யா? நல்லா கேக்குதுமா, நல்லா கேக்குது. சரிங்க. ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் நமது பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் ஒரு பணிவான கனிவான அன்பான வேண்டுகோள். ஒண்ணும் இல்லைங்கய்யா, பொங்கலுக்கு நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு விடுமுறை கிடைக்குமா? எல்லாம் உள்காட்டுக்கு கிளம்புறதுனால இணைய பிரச்சனையாக இருக்கிறது. தாங்கள் இந்த வேண்டுகோளை பரிசீலித்து கனிவுடன் பரிசீலிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரசியலியமாக்கு ஒரு செய்தியை சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. நான் கேட்க முடியாம இருந்தேன். ஏன் சார்பா நீங்க கேட்டதுல எனக்கும் மகிழ்ச்சி தான். நான் பொதுச் செயலாளர் நன்றிங்கய்யா. நீ பேசுறேன், பொதுச் செயலாளர்கிட்ட பேசுறேன். பார்ப்போம். நான் நமக்கு பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருக்காங்க, இல்லாம ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்னமோ தெரியல, அது சரியா அமைஞ்சிருச்சு. ஆனால் இது பொதுச் செயலாளர் கவனத்துக்கு கண்டிப்பா கொண்டுட்டு போய் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வாய்ப்பு இருந்துச்சுனால், ஏன்னா நம்ம என்ன சொல்றது, நாளையிலேருந்து தொடர்ச்சியாக வியாழக்கிழமை வரையுமே பேசக்கூடிய பேச்சாளருடைய பெயர் பட்டியல் இருக்கிறது. ஆனால் குறைவான எண்ணிக்கை வருகின்ற பொழுது அந்த எண்ணிக்கை சிறப்பாக இருக்காது என்பதை நாமும் அறிவோம். பொதுச் செயலாளரும் கலந்து பேசி விரைவில் அறிவிப்பு செய்யப்படும். அப்படி வைக்கிறதுனா என்னையில இருந்து வைக்கலாம், செவ்வாய் புதன் அப்படி வைக்கலாமா இல்ல எப்படி? வைக்கலாங்கய்யா. போகில் கூட இது பண்ணலாம். பொங்கல் மாட்டு பொங்கல் சிறப்பா இருக்கும். 2 நாள் எல்லாம் கிராமத்து பக்கம் போவோம். அதனால பெரிய மனதுடன் பெரிய அளவில் விடுப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழமையே, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக எங்க சிங்கக்குட்டியே ஐயா சாத்தூர் கணேசன் ஐயா. வாழ்க வளமுடன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி சுபர்ணாவுடைய அந்த உச்சரிப்பின் தன்மை, அந்த திருக்குறளை வந்து அந்த பாடல்களை பிரித்து சொன்ன விதம் வந்து மிகவும் அருமை. ஐயா ஏற்கனவே சொன்னது போல காலேஜ் மாணவர்கள் இப்போது படிக்கின்ற ஒரு சில பேருக்கு அந்த இதையே பிரிச்சு படிக்கக்கூடிய தன்மையில கூட கொஞ்சம் இடர்பாடு இருக்கும். ஆனா இந்த மாணவி வந்து வாசித்த தன்மை வந்து திருக்குறளை வந்து அவ்வளவு அழகாக அந்த முற்றோதல் செய்தார்கள். அவர்களுக்கு சுபர்ணாவுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதே போல் உரையாசிரியராக வந்த சீனிவாசன் ஐயாவும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. இந்த அதிகாரத்தை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொன்னா,
சிற்றினம் அப்படின்னு சேராமைன்னு இருக்கு. அப்ப சிற்றினம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது பேரினம்னு ஒண்ணு வச்சுக்கலாம், இல்ல சிற்றினம்னு வச்சுக்கலாம். அப்ப சிற்றினம் பேரினம்னா நம்ம பொதுவுடைமை சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது ஜாதி மதம் இனம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த இனம் கடந்து இருக்க வேண்டும் சொன்னா, அப்ப அந்த இனம் கடந்துங்கிற அந்த அர்த்தம் வந்து வேற இடத்துல வரும். அது வந்து கீழ் மட்டத்தில் இருக்கிறவர்கள் மேல் மட்டத்தில் இருக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையில வரக்கூடிய இனமாகவும், இந்த இடத்தில் வரக்கூடியது வந்து சிற்றினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சில்லறத்தனமா இருக்கிறவன், சின்ன புத்தி இருக்கிறவன், அறநெறியில் தவறி இருக்கிறவன், அன்பு இல்லாதவன், ஈவு இரக்கம் இல்லாதவன், இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் நம்ம சிற்றினம்னு நம்ம வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடியவன் சேர்னா அவனுடைய வாழ்க்கையே வந்து சிவம் கேள்விக்குறையா போயிடும், நாசமா போயிடும், அவன் சீரழிஞ்சான் போவான். அப்ப சிற்றினம் ரைட். இந்த சிற்றினம்னா அப்ப பேரினம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பேரினம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நல்ல அறிவுடையவர்கள், நல்ல நூல்களை கற்றவர்கள், ஆய்ந்து அறிந்தவர்கள், சான்றோரோட பழகியவர்கள், நற்பண்பு உடையவர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள், இப்படி எல்லாத்தையுமே வைத்துக்கொண்டு அந்த இனத்தை நம்ம திருவள்ளுவர் வந்து அது வெளிப்படையாக பிரித்து காட்டியதான். அப்ப அந்த சிற்றினத்தில் சேரக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு பூரா தீமைதான் விளையும், அதனால ஒண்ணுமே ஒரு நன்மையும் இல்லை. அப்ப அவன் எப்படி எப்படி சேரானா, அப்ப அதுதான் அந்த இனங்கிறது. அதாவது ஒரு பழமொழி கூட உண்டு, அதாவது வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் சேர வேண்டும், இனத்தில் வந்து அடையணும் சொல்லுவாங்க. வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் வந்து சேர்ந்து கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல இனம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுடைய தன்மை வந்து அவங்க சொந்தக்காரங்க, அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். நீ போட்டு தனிப்பட்ட முறையில இருந்ததுன்னா அது சரி வராது. ஆனால் திருக்குறள் இந்த சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தில் சொல்லக்கூடிய சிற்றினம் என்பது பண்புகளை உடைய, அறிவுகளை உடைய, நூல்களை கற்ற, சான்றோராக இருக்கிற, தகைமை பண்பு உடையவர்கிட்ட வந்து நம்ம பழக வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அந்த வாழ்வு சிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் திருமூலர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நூலன்றி பற்றி நுனியேற மாட்டாதார், பாலொன்றி பற்றினால் பண்பின் பயன்கடும், கோலொன்றி பற்றினால் கூடா பறவைகள், மாலொன்றி பற்றி மயங்குகின்றாரே அப்படிம்பாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த வரியில பாத்தீங்கன்னா இந்த கோலொன்றி பாலொன்றிங்கும் போது அதுதான் அது அந்த வந்து நூலொன்றி அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து அவர் குறிச்சிடுறாரு. அந்த நூலொன்றின்னா அப்ப நல்ல நூல்களை படிச்சு அறிவை வளர்த்து கொண்ட ஒரு பெரியவர்களோடு இருந்து அதை சேரவன் மட்டும்தான் சிறந்து விளங்குவான். மத்தவன்லாம் வந்து பண்புல பயன்கட்டு போயிடுவான், சீரழிஞ்சு போயிடுவான், எல்லாத்தையும் விலக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த 2 பேர். சரி, இதெல்லாம் கடந்து போன பிறகு அவர் வந்து இறை நம்பிக்கை, அந்த திருமூலர் இறை நம்பிக்கை உடையதுனால அதை மாலொன்று பற்றி மயங்குகின்றாரே அப்படிங்கிற மாதிரி அந்த கடைசியில இது பண்ணி கொண்டாடுவாப்புல. அப்ப அந்த சிற்றினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகிட்ட நீ சேர்ந்தேன்னா நல்லது கிடையாது, அதை திருத்திக்கொள். அப்போ வந்து 2 விதமா இருக்கிறாங்க, சிற்றினமா இருக்கா பேரினமா இருக்கா, நீ யார்கிட்ட நீ சேர்றையோ அதற்கு தகுந்தபடிதான் உன்னுடைய தன்மை இருக்கும், உன்னுடைய வாழ்வு இருக்கும், உன்னுடைய சீரும் சிறப்பு இருக்கும், வளமும் இருக்கும். இல்லாவிட்டால் நீ வந்து இந்த சமுதாயத்தில் வாழ்றதுங்கிறது முடியாத காரியம். அப்ப இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, அந்த சிற்று இனத்தை பத்தியும் சொல்றாரு, மனத்தை பத்தியும் சொல்றாரு. அப்ப மனம் என்பது என்ன, ஒருவருடைய குணம் வந்து மாறுறது காரணமே வந்து மனம்தான். அப்ப அந்த மனத்துல வந்து அவன் வந்து நல்ல சிந்தனையோடு இருக்கிறவன் மட்டும்தான் அந்த நல்ல பண்பு, நல்ல அறம் இதெல்லாம் வர்றதுக்கு தான் அந்த மனம் வந்து அவன் என்ன, அந்த மனம் வந்து என்ன சொல்லுதோ அதுபடிதான் அவனுடைய இனமும் அமையும். அப்படி பார்க்கும்போதுதான் அந்த மனத்தால் அமையக்கூடிய தன்மையில தான் அந்த இனத்தையும் கொண்டாடுறாரு. அப்ப மனத்தின் மூலமா தான் இனம் வருகின்றது. அந்த இனம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும், அவன் மனம் சொல்லக்கூடிய தன்மையில இருக்கும். அந்த தன்மையை பிரித்து பார்த்து எல்லாம் புரிந்து கொண்டு நாம் சேர வேண்டும். இப்படி சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். ஒரு அருமையான அதிகாரம், நல்லா இருந்துச்சு, நல்ல உரையாசை சொன்னாங்க ஐயா. அறச்செல்வி அம்மா சொன்னது போல நெல்லுக்கு இறைத்த நீர் சிறிது புல்லுக்கும் புசியுமா அப்படின்ன மாதிரி அறச்செல்வியமா சொன்ன உடனே பேராசிரியர் சிரிப்பை பார்த்தேன் நானு. பேராசிரியர் சிரிப்பு பார்த்த உடனே அவருக்கு வந்து அவங்க என்னுடைய சார்பா அவங்க கேட்டான்னு சொன்ன மாதிரி அவருடைய சிரிப்பிலேயே தெரிஞ்சிருச்சு ஒரு 2-3 நாள் லீவ் வேணும் அப்படிங்கறத வந்து சொன்ன மாதிரி அந்த இருந்துச்சு. அது உண்மைதான். அதாவது ஐயா சொன்ன மாதிரி இப்ப 9 பேர் 8 பேர் தான் வர்றாங்க.
எல்லாருடைய தன்மையும் இந்த பொங்கல் காலத்துலதான் அந்த ஒரு நல்ல இனத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. அதனால ஒரு ஒரு நாள் 2 நாள் லீவ் விடுறதை பத்தி ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர்கிட்ட கலந்து யோசித்து கலந்து பேசி அதை முடிவு கொண்டு வரலாம். நல்லது. அதே போல் பேராசிரியர் ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றியும் பாராட்டுக்கு வாழ்த்துக்கள். சிவசுப்ரமணியனுடைய பின்னூட்டம் அருமையா இருந்துச்சு. ஐயா கருணாராஜனுடைய பின்னூட்டத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் நீங்க பரவாயில்ல, கடைசியா கொண்டாந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சிறப்பான உரையை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த திருக்குறள் 4 ஒரு அதிகாரத்துல கருணாராஜன் ஐயா நாகராஜன் ஐயா நமக்கு வந்தது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு தான். அதெல்லாம் நம்ம அப்ப என்ன அர்த்தம், நம்ம ஒரு பேரினத்தை ஒரு அறிவு சிந்தனை உள்ள மன்றத்துல நம்ம இணைஞ்சிருக்கோம். அந்த மன்றத்துல இணைஞ்சிருக்க ஐயாவுடைய அந்த கருத்துக்களை நம்ம கேட்க முடியுது பாத்தீங்களா. அப்ப நம்ம இப்படி சேரவில்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவோட இருந்துக்கலாம். அதனால அருமையான நிகழ்வு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. வாழ்க வணக்கம். நன்றி தோழம்பி. நிறைவு பின்னூட்டமாக போற்றுதலுக்குரிய தமிழாசிரியர் ஐயா முனைவர் நாகராஜன் ஐயா அவர்கள். இனிய மகிழ் மாலை நேரத்தில் மன்றத்தை வணங்கி தொடங்குகின்றேன். உண்மையிலேயே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்வது என்று அது சொல்லும் பொழுது தலைநாள் விருப்பினன் மாதோ என்று சங்க இலக்கியம் சொல்லுது. என்னதான் பல நாள் பலரோடு பழகினும் செல்லாது. அவனுடைய உள்ளம் அப்போ கூட ஒன்றும் நிறைவடையல. அப்படி நிறைவடைஞ்சிட்டா தான் செல்வமாச்சே. செல்வம் என்பதே சிந்தையின் மேற்றேன்னு சொல்றாங்க சங்க இலக்கியத்துல. ஆகையினால அவன் தலைநாள் விருப்பினன் போலத்தான் இருப்பான் மன்னன். அது மன்னன் இயல்பாக கொண்டிருக்கிறான். அது அரசெல்வி சகோதரி நேற்றைக்கும் பார்த்தா ராஜராஜ சோழனை கொண்டு வந்தாங்க. குந்தவை நாச்சியாரால் சிறப்பு பெற்ற ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை முன்னிலைப்படுத்தினாங்க. இன்றைக்கும் சகோதரி அதை குருகாவலப்பர் அந்த ஊருக்கு பக்கத்திலேயே அந்த குருகாவலப்பர் ஊர்ல பார்த்தோம்னா முருகரும் ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப ஜெஜாண்டிக்கா இருக்கும் அந்த முருகர் மூர்த்தம். அது இந்த தெரு சாலைக்கு இந்த பக்கம், சாலைக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த அற்புதமா அந்த வீட்டிற்கை இருக்கும். அதை பற்றி ஒரு வெளிநாட்டுக்காரர் சொல்லும்போது சொன்னார், whereas nowadays we used to go, what is pile foundation? It must be referred in the pages of the golden pages of Chola kingdom என்று ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. என்ன பொருள், அந்த கங்கை கண்ட சோழீஸ்வரத்தை ஒரு கிட்டத்தட்ட 7-8 யானைகளை விட்டு மேய்ச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம பைல் ஃபவுண்டேஷன் சொல்றோம்ல, ரொம்ப அழகா அரசெல்வி சகோதரி எப்ப பார்த்தாலும் நல்ல நல்ல கனிகளை பரிமாறி விடுறாங்க. நான் உண்மையிலேயே அப்படிதான் நினைக்கிறேன். அதோட மட்டுமல்ல, அந்த ஜெயங்கொண்டத்துக்கு இன்னொரு சிறப்பையும் சொல்றாங்க. அங்க எப்படி ராஜராஜ சோழீஸ்வரத்தினுடைய வெற்றியை நாம வரலாறு பறைசாற்றுகின்றதோ, கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எவ்வாறு கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் என்கிற 2 தொடர்களிலே இருக்கிற ஒரு செழிப்பை அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கொண்டு வருது மணக்கண் முன்னே. ஆகினால இன்றைய திருக்குறள் கோபுரமாய் உயர்ந்தது, பாராட்டுக்கள். அதே நேரத்துல அதை ரொம்ப சரியா சொல்லணும்னா, அறமுதல் 4ம் அகலிடத்தோர் எல்லாம் திறமுற தேர்ந்து தெளிய. அந்த மாதிரி தெளியலன்னா இப்போ 16 அடி பாய முடியாது. ஏன்னா நாகராஜன் ஐயா 8 அடி பாயக்கூடிய பேராசிரியர்னா அது சாதாரண அவருடைய உழைப்பு அது. ஆனால் மிக அசாதாரண எது அப்படின்னா 16 அடி பாய்கிற சகோதரியின் வாழ்த்துக்குரிய செயல்பாடு. அதே நேரத்துல மிக செழிப்பாக மிக சிறப்பாகவே திருக்குறளை முன்மொழிகின்ற அற்புதம் கைவரப் பெற்றவராக தேவிற் சிறந்த திருவள்ளுவர் குறள் வெண்பாவிற் சிறந்திடும் பால் பகரார் அவங்க வாழறதில்லை. அவங்க சிறப்பா வாழ முடியாது. அதோடு மட்டுமல்ல, நாவிற்கு உய்வு இல்லை. உய்வுண்டாம் உய்வில்லை. திருக்குறள் சொல்லும் போது சிரிப்பு வந்தது எனக்கு. டே எப்பா, உய்வு உண்டுடா, அது நிறுத்துடா. உய்வுடாம் யாருக்குன்னா
மற்றவங்களுக்கு தாண்டா உய்வு இல்லை, அவங்க தான் செய் நன்றி கொன்ற மகர். அப்ப அதோட மட்டும் இல்லப்பா, மகன் எனல் அவனை மக்கட் பதடி எனல். அந்த மாதிரிலாம் விளக்க வேண்டியதா இருக்குது. ஆனால் சகோதரி ரொம்ப அற்புதம். உண்மையிலேயே ஆபரணம் சூட்டி விட்டாள். அபர்ணா உண்மையிலேயே பாராட்டுக்குரியதுதான். அதோடு மட்டுமல்ல, அந்த ரத்தத்துல சிற்றினம்னு எதை சொல்றோம்? குணத்தினால் மட்டும்தான் இல்லையா? கொண்ட கொள்கையிலே வழுவாதவர்கள் ஊழி பெயரினும் தாம் பேரார் சான்றாண்மைக்கு ஆழி என்று வாழ்கிற பெரியோர்கள் சின்ன வயதா இருந்தா கூட வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவள் என்னுடைய சகோதரி அபர்ணா, என்னுடைய மகள். நான் உண்மையாகவே பாராட்டுறேன். உய்வில்லை சொற்களை ஓர்வில்லை. மற்றவங்களுக்கெல்லாம் இது வாய்க்காது. அத சிவசுப்பிரமணிய ஐயா என்ன அழகா ரசிச்சு சொல்றாங்க பாருங்க. இந்த வயது அதுதான் இந்த மன்றத்தினுடைய செழிப்பே. அதான் இத்தனை வயதான இளைஞர்கள் எல்லாம் நீங்க உங்களுடைய குணத்தினாலும் மனத்தினாலும் உள்ளத்தினாலும் பறந்தவர்களாய் இருக்கிறீர்களே. அடட. ஆனால் அதுதான் உங்களுடைய சீரழிமை திறம் போல் இருக்கிறது. அது செயல்மறக்க செய்கிறது. உங்களை உண்மையிலேயே நித்தம் தொழ வேண்டாம். முப்போதும் திருமேனி தீண்டு பார்க்கும் அடியன். குன்றக்குடி சாமி சேக்கிழார் மன்றத்துல பேசுறாங்க. பழைய சாமி, அந்த சன்னிதான சாமி, மூத்தவங்க முன்ன இருந்த சாமி, தொண்டா துணையாய் என்னாலும் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிற மனமொழி மெய்களினாலே அப்படியே பிள்ளையார்பட்டி நோக்கி வணங்குறேன், குன்றக்குடியை நோக்கி வணங்குறேன். சரி, சன்னிதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சாமி பேசிக்கிட்டு இருக்காங்க. சேக்கிழார் பெருமன்றத்துல பேசி கொண்டிருக்கிறார்கள். வாரியார் சாமி சிரிக்கிறாங்க. குன்றக்குடி சாமி ரொம்ப அழகா சொல்றாங்க. மனிதனுடைய வாழ்க்கையிலே இம்மையும் மறுமையும் குறுக்கீடு எவ்வாறெல்லாம் இருக்குது. அப்ப ரொம்ப அழகா சொல்றாங்க சாமி. குன்றக்குடி சாமி ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு மறுமை என்கிற ஒன்று எப்பொழுதெல்லாம் வறுமை பெறுகிறது என்றால், இம்மையாகிய இளமையிலே நீ இழந்தாயே, செய்யக்கூடாதனவற்றை செய்தாயே, செய்தக்கன செய்யாமையினாலே உன்னுடைய வாழ்க்கை. அந்த குறளை எடுத்து அழகா சொன்னாங்க. செய்தக்க அல்லன செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். நான் கேட்டது 1988, 2014 சாமியினுடைய அந்த குரலும் அந்த உச்சரிப்பும். அவங்க சொல்லுவாங்க, இம்மையும் மறுமையும் எவ்வாறெல்லாம் நீ எங்கேயோயோ போய் மறுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதுன்ட்டு விளக்குவாங்க. அந்த குரலைத்தான் சொல்லுவாங்க. ஆகவே சகோதரர் இன்றைக்கு லேசாத இம்மை மறுமைன்னு சொன்னாரு. நானு அந்த குரல்ல தான் நினைச்சுக்கிட்டேன். இம்மையில் பிரியேன் என்ற நில சொன்னானா, இம்மையில் பிரியேன் அப்படின்னு சொன்னான் தலைவன். அவ உடனே என்னன்னு சொல்லி ஊடினா, அந்த குரல் நினைவுக்கு வரல. இம்மையில் அந்த குரலை நாளைக்கு சொல்றேன். அந்த குரல்ல அவ சண்டைக்கு வருவா. அப்ப மறுமையில அந்த மாதிரி சகோதரர் சொல்லும் போது அந்த குரலை நினைச்சு நான் சிரிச்சுக்கிட்டேன். ரொம்ப அற்புதம். என்ன இவரு எடுத்தாங்கவுத்தான்னு பேசுற ஆளா எனக்கு தெரியல. எடுத்தான் கவிழ்த்தான். மணிமகுடத்தை அல்லவா தமிழுக்கு கவிழ்த்திருக்கிறீர் சகோதரரே. உங்களை பற்றி முருகா அண்ணா அடுக்கும் பொழுது அப்படியே கண்களில் நீர் வார்ந்தேன். எவ்வளவு ஒரு உழைப்பு இருந்தால் சுவடி தொட்டு கணினி வரை முன்னைக்கும் முன்னை பழமையாய் பின்னை பெயர்த்தும பெற்றியாய் இருக்க தமிழை நீங்கள் வளர்ந்தல்லவா. ஏணியாவது ஏத்திட்டு அங்கேயே நிற்கும். நீங்க ஆச்சரியம், நீங்க ஒரு எந்திர ஏணியா இருக்கிறீங்க, லிப்டா இருக்கிறீங்க. So only you uplift all the society and render the hearty service to this society. இல்லையா? ஆகையினால உங்களை பாராட்டுகிறேன் சகோதரரே. ரொம்ப அற்புதம். நீங்க சிவசுப்பிரமணிய ஐயா தான் எனக்கு இன்றைக்கு என்ன பின்னூட்டம் கொடுக்கணுன்றதே எடுத்து கொடுத்த மாதிரி நான் உணர்றேன். அது சாத்தூர் கணேசன் தோழர் வேற சொல்றாரு, எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லுவார்னு. ஆகையினால எனக்கு கூடுதல் பணி இன்றைக்கு. ஒரு நிமிடம்ல முடிச்சுடுறேன். இங்க சொல்றாரு, நல்லினத்தின் ஊங்கும் துணைன்னு சொல்றாரு. நல்லினம்ன்றது வயதினாலே கிடையாது. அல்ப சகவாசம் பிராண சங்கடம் என்று என்னுடைய தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க. இது வேறு ஒரு மொழி இருந்தாலும் நான் கருத்துக்காக ஒப்பிடுகிறேன். மன்னிக்க வேண்டாம், கருத்துக்காக ஒப்பிடுகிறேன். அப்போ உண்மையிலேயே அந்த
பிராண சங்கடத்தை உண்டாக்குதா இல்லையா? நம்முடைய உயிருக்கு ஒரு தொல்லையைத்தானே கொடுக்கிறது இல்லையா? அது அது ரொம்ப இங்க சொல்றாரு, ஊங்கு இதை போல வேறு எது நல்ல துணை வேறு எதுவாக இருக்க முடியும் என்று கேட்கிறார். அதே நேரத்துல மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளது ஆகும் அறிவு இல்லையா? அப்ப அதுதானே எடுத்து உணர்த்துது. கஷ்டப்பட்டு, கடினப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அல்லல் பட்டு, ஆற்றாது அழுத கண்ணீர் சோர கிடக்கிற அந்த தாய் கீழ கிடக்குறா. அவன் கண்டுக்காம தான் போறான். எந்த அளவு வளர்த்திருப்பா தன்னை கொடுத்து தன் உதரத்தை கொடுத்து அல்லவா அவ தாங்கி வளர்த்தாள் இல்லையா? ஆனால் என்ன பண்றது? அப்படித்தானே வாழ்கிறார்கள் இல்லையா? ஆகையினால்தான் புது கவிதையில ரொம்ப அற்புதமா சாடத்தானே செய்கிறான். அவள் இருப்பதோ அனாதை இல்லம், அவன் இருப்பதோ அன்னை இல்லம் இல்லையா? ஆகையினால சிற்றினம் சேராமை, என்னை பொறுத்தளவுல சிற்றினம் சோராமை வேண்டும். ஏன்னா எந்த இனத்தை சேர்ந்தா என்ன, நாமவே வாழ்ந்து விடுவோமே. ஆனால் நமக்கு ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, நமக்கு நம்மால அவங்க திருந்தலாமே. ரொம்ப கடைசியா அத அரசியல் சகோதரி சொன்னாங்க. அவங்க அரசியல் சகோதரி சொல்லும்போது தனக்கே உள்ள பாணியில அவங்க சொன்ன உடனே நான் அதை தான் நினைச்சுக்கிட்டேன். ஏன் இப்படி நாம கருதக்கூடாது? சேர்றது சிற்றினமா கூட இருக்கட்டுமே, நம்ம அவங்கள திருத்திட்டா முடியாதா என்ன? கடைசி குறள்ல சொல்றாரு பாருங்க, ஒருவனுக்கு நல்ல இனமே மிக்க துணையாகும். அது துணை ஆகணும். ஆகையினால நாம சிற்றினம் சேரக்கூடாது என்று வலியுறுத்துகிறார். ஆகையினால இன்றைய உரைப்பொழிவு நல்ல இனம் நல்லதே செய்யும், நன்மையே உண்டாக்கும் என்பதை, அதே நேரத்துல என்ன இனம் இன்னான்னு ஒரு சொல்லை சகோதரர் கையாண்டார். இன்னம் இளையர் என்று சொன்னா புல்லெனும் நட்பு இல்லையா? நட்பு புல்லி போயிடுமே. மன்னன் எனக்கு சொந்தக்காரன், மன்னன் இப்படிப்பட்டவன், மன்னன் இளையவன் சொல்ல வேண்டாம் என்று தான் கருதுகிறார் வள்ளுவர். ஆகினால இன்னான் என்று சொல்லுகிற நிலை ஒன்று உண்டு. ஆனாலும் இனம் சூழ்தலே, இனம் காட்டுவதிலே அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு என்பதைத்தான் லேசா அவர் அப்படிதான் பேச முடியும், வேறு வழி இல்லை. உரைக்காரர் ரொம்ப ஜாக்கிரதையா தான் பேச வேண்டியதா இருக்கு இன்றைய காலத்துல. நீங்க நல்லவங்க பாதி பேர் அப்படின்னாரு நேரு. இல்ல இல்ல, நீங்க இங்க கேபினெட்ல 50% ஆஃப் ஃபூல்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. வாட் அபவுட் ரெஸ்ட்னு கேட்டாங்க பிரஸ்காரரு. உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, லைக் மீ ஆல் ஆர் நாலெட்ஜபிள், ஹைலி நாலெட்ஜபிள் பர்சன்ஸ் சொல்லிட்டாரு. அது நேருவதனால் மட்டும்தான் அப்படி தப்பிக்க முடியும். ஆகினால நண்பர்களே, இன்றைய உரைப்பொழிவு மாமன்றம் ஒரு பெரும் கொடையை செய்திருக்கிறது. இன்னைக்கு பொங்கல் தயார் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் முந்திரி போடணும், நெய் போடணும், இன்னும் நிறைய வேலை இருக்கு. சகோதரி அறச்செல்வி வேற விடுப்பு என்கிற ஒன்றை சொல்லி மறுபடியும் சுவை கூட்டி இருக்கிறார். அது சுவையா எடுத்துக்கவா என்னன்னு தெரியல. அது முருகன் ஐயாவின் பொற்கரங்களில் இருக்கிறது. இருகரம் கூப்பி மன்றத்தை வணங்கி விடைபெறுகின்றேன். இன்றைய உரைப்பொழிவு நேர்த்தி, இன்றைய உரை முற்றோதல் கீர்த்தி, இன்றைய மன்றத்தின் செயல்பாடு சீர்த்தி, வாழ்த்தி வணங்குகின்றேன் இரு கை சேர்த்தி. நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர். ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நல்லாசிரியர் நாகராஜன் அவர்கள்ட்ட அடுக்குமொழிங்கிறது ரொம்ப அருமையாக வருது, அவர் அறியாமல வருது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த ஒரு குறள் சொன்னாங்க, அது இன்பத்து பால்ல தான் வருது. இம்மை பிறப்பில் பிரியலும் என்ற நாம் கண்ணீரை நீர் கொண்டனல். இல்ல அதுவா இல்லைன்னா அந்த இம்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும்னு ஒண்ணு இல்ல. அந்த ஆண் சொல்றான், இந்த பிறவில உன்னை பிரியல அப்படின்னு சொன்னதுனால உடனே அவள் கண்ணீரா ததும்புதான். அப்படின்னா மறுமையில பிரிஞ்சிருவியா அப்படிங்கிறது மாதிரி யூகத்தால கண்ணீர் சிந்துரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல திருவள்ளுவர். ஐயா நாகராஜன் ஐயாவுக்கு இந்த குறள் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. அடுக்குமொழியால் தொடுத்து நம்மை இழுத்து எடுத்து நம்மை பிடித்து நம்ம நிகழ்ச்சியில ஒருங்கிணைச்சிருவாங்க ஐயா.
அடுக்கு மொழியில் நம்மை மிடுக்காய் அமரச் செய்கின்ற அற்புதம். எப்போ எல்லாம் நினைக்கிறேன் தோழர்களே, இன்றைய நாள் உண்மையிலே ஒரு மகிழ்வான நாள், நல்ல ஒரு தலைப்பும் கூட. சிற்றினம் சேராமை இது குறள் அல்ல, நம்முடைய வாழ்வியலுடைய ஒரு தொடர் ஓட்டம். காரணம், இதற்கு பொருள் சொல்லுகிறவர்களெல்லாம் பல்வேறு நிலைகளில் பொருள் சொல்லுகிறார்கள். சிற்றினம்னா ஒரு நிமிடம் ஐயா, ஒரே ஒரு நிமிடம் ஐயா. ஒரு நிமிடம் பொறுத்தருளுங்க. சிற்றினம் சேராமை அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துடுது இங்க. ஏன்னா பெரும்பாலும் இதுல பேசப்படுகிற பொருள் மன நலம் குறித்தே பேசப்படுகிறது. சிற்றினம் சேராமையில் மனம் நலம் என்றால் அது என்ன, ஒரு நோயா அப்படின்னா அது இல்லைங்க. அதை மீறிய ஒரு சொற்றொடர், அதை மீறிய ஒரு சொற்றொடர். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வியலுடைய இந்த சமூகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உணர்வு, உணர்ச்சி, இன்னமும் செதுக்கி சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இந்த உலக வாழ்க்கையில் மானுடருக்குள் இருக்கக்கூடிய தொடர்பு படுத்தக்கூடிய கருவியாக இதை பார்க்க வேண்டும். இது ஒரு நோயாக பார்க்கக்கூடாது. ஏனென்று கேட்டால், சிற்றினம் என்பது நம்முடைய மனநலம் என்று பேசுகின்ற பொழுது அந்த 457வது குறளிலே சொல்லப்பட்ட செய்தியைத்தான் நாம் நிறைவாக சொல்ல இருக்கும். மனநலம் மண்ணுயிர் காக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன மனநலம் மண்ணுயிர் காக்கும் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, உலகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மனம் சரியாக இருந்தால் மனம் வீசும். இங்கே பிரச்சனை எங்க எழுகிறது என்றால், எல்லோருமே நம்முடைய மனங்களை நாம் காக்க மறந்து விடுகிறோம். எதற்காகவே நாம் நேரம் செலவழிக்கிற நாம் நம்முடைய மனத்தை நாம் செதுக்க மறந்து விடுகிறோம். காரணம் என்று கேட்டால், நம் மனம் தேவையில்லாததோடு சேருகிறது. சிற்றினம் சேராமை. தேவையில்லாதெல்லாம் சேருது. நம்ம இருக்கும்போது தேவையில்லாத கற்பனை, ஐயோ காய்ச்சல் வந்துருச்சா, எதுவும் ஆயிருமோ, ஐயோ அவன் அதை சொல்லிட்டானே, இதனால இப்படி நடந்துருமோ. ஒன்னும் இல்லைங்க. இந்த உலக உருண்டை எப்படி தன்னைத்தானே உருண்டு கொண்டு எங்கு தொடங்குகிறதோ அதனுடைய பயணம் அங்கே நிறைவிடும். இதுதான் வாழ்க்கை. 24 மணி நேரம் உருளுகிற அந்த பூமி உருண்டை எந்த இடத்தில் தொடங்குகிறதோ அந்த இடத்திலே நிறைவடையும். நல்ல விஷயத்தோடு தொடங்கினால் நல்ல விஷயமாகத்தான் நிறைவடையும். இடையில இடர்பாடுகள் ஏற்படலாம், அது இயற்கை. காரணம், உலகம் என்பது மழையும் வெயிலும் சார்ந்ததுதான் உலகம். மழை மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை உலகம் ருசிப்படாது. வெயில் மட்டும் இருந்தால் உலகம் வளமை பெறாது. ஆக இரண்டும் இணைந்ததுதான் வாழ்க்கை. அதற்காக நல்ல விஷயத்தில் தொடங்கினால் நல்ல விஷயத்துல முடிவிடும். தவறான விஷயத்தில் தொடங்கினால் இடையில் நல்லது நடப்பது போல தோன்றும், ஆனால் தவறான விஷயத்தில் தான் முடிவடையும். இதை மனம் புரிந்து கொண்டால் மன நலம் காக்கும். இன்னைக்கு மருத்துவத்துறையில மனநல மருத்துவர் வந்துட்டாங்க. அதாங்க பெரிய கொடுமை. இந்த சமூகம் எப்படி இருக்குது பாருங்க. காய்ச்சலுக்கு மருத்துவர் போய் மனநலம் பார்க்கிற மருத்துவரின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. நம்ப மாட்டீர்கள், அங்கே இருப்பவர்கள் எல்லாம் இளையோருடைய கூட்டம் எண்ணிக்கையாக இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், என் பையன் ஒரு மாதிரியா இருக்கான், டாக்டர்கிட்ட கூட்டி போறேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஏன் காய்ச்சல் எதுமா, வயிற்று பிரச்சனையா, உடல் பிரச்சனை? இல்லை சார், ஒரு உளவியல் மருத்துவற்ற மனநல மருத்துவற்ற போறோம் என்கிற வாழுகிற உலகத்தில் நாம் வாழுகிறோம் என்றால் எண்ணத்தை மனத்தை தூய்மைப்படுத்த இந்த சமூகம் மறந்து போய்விட்டது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மனத்தை பக்குவப்படுத்தாமல் மறுதளித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த சமூகம் பண்பாட்டால், கலாச்சாரத்தால், மொழியால் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள், சிதைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிதைவை போக்குவதற்கு மனம் சிற்றினம் சேராமை என்கிற கொள்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒவ்வொருவரும் நாம்
எப்போதாவது மனசு சோர்வடைஞ்சிச்சுன்னா, சேச்சே இது ஒரு சாதாரண அற்ப விஷயம் தானே, இதுக்கு ஏன் நாம சோர்வடையணும்னு நாமளே செதுக்க ஆரம்பிச்சுன்னா, மருத்துவ உலகத்திற்குள் நாம் பயணிக்காமல் இருப்போம். நம் மனத்தை பக்குவப்படுத்தாவிட்டால் மருத்துவ நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகத்துல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நாம் மருத்துவ உலகத்திற்குள் பயணித்து விட்டால் நம் மனம் நம்மிடம் இருக்காது, மருத்துவரிடம் இருக்கும். சாதாரண விஷயம்னா கூட டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னா ₹500 கொடுத்துட்டு பேசாம சிரிச்சுக்கிட்டே வரும். ஆனால் அதையே நம்ம மனசு, டேய் முருகா உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ நல்லா தாண்டா இருக்கான்னா, இல்ல டாக்டர்கிட்ட ஒரு முறை போய் கேட்டுட்டு வா, அவருக்கு ஒரு ₹500 மொய் எழுதிட்டு வா அப்படின்னு தான் இந்த மனம் சொல்லுகிறது என்றால், இந்த மனம் சிற்றினம் சேர கற்றுக் கொடுத்து விட்டோம். என்றைக்கு நம்முடைய மனத்தை சிற்றினம் சேராமல் கற்றுக் கொடுக்க சிற்றினம் சேராமல் நாம் காப்பாற்றி விட்டால் நாம் மட்டும் தப்பிக்கவில்லை, நம்முடைய தலைமுறையும் தப்பிக்கும் என்கிற செய்தியோடு தோழர்களே, விடுமுறை சொல்ல ஆசைதான். ஆனால் நாளைய பேச்சாளர் பேசுவதற்காக தயாராக ஆகிவிட்டார். அவரிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது வழியறிதலை நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் தெரிந்து செயல்வகை என்கிற அதிகாரத்தை பேசுவதற்கு அபிநயா அவர்கள் தயாராக இருக்கிறேன் என்று கூறியதால் நாளை நிகழ்வு வழக்கம் போல் தொடரும் என்று சொல்லி, நாளைய மறுதினம் வேண்டுமென்றால் பொதுச் செயலாளரோடு தொடர்பு கொண்டு ஒரு நாள் மட்டும் விடுப்பு தரலாம். ஏனென்று கேட்டால், திருவள்ளுவர் தினத்திலே பேசுவதற்கெல்லாம் நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த தினத்தை நாம் கொண்டாடாவிட்டால் யார் கொண்டாடுவது? இன்னைக்கு எல்லாத்துக்கும் விழா எடுக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, அச்சய தின நகைக்கடையில் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குங்க. பணம் இருக்கோ இல்லையோ, வட்டிக்கு வாங்கிட்டு நகை வாங்குற தமிழ் சமூகமாக நாம் மாறிவிட்டோம். ஆனால் திருவள்ளுவர் தினத்தில் ஒரு திருக்குறளையாவது மனப்பாட சொல்லுவதற்கு இந்த சமூகம் மறந்து விட்டது. இலக்கிய அமைப்புகளும் அதற்கு சொல்லுவதற்கு தயாராக இல்லை. இலக்கிய அமைப்புகள் என்றால் புகழ் பாடுகிற இலக்கியமாக நாம் இருக்க வேண்டாம். படைப்பாளியுடைய புகழை பரப்பும் இலக்கிய அமைப்பாக இருக்க வேண்டும். ஆகவே வேண்டுமென்றால் பொதுச் செயலாளரிடம் கேட்டு 2 நாட்கள் நாம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக, இலக்கியத்திற்கு ஓய்வில்லை, நாம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக நாம் கேட்கலாம் என்கிற செய்தியோடு, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பில் உங்களோடு பயணிப்போம். நன்றியுடன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். நன்றியும் வணக்கமும்.